இனிதே ஆரம்பமாகிறது. பொங்கல் விழாவின் முதல் நிகழ்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரட்டி என்று செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அடுத்த நிகழ்வாக இந்த விழா ஆரம்பிப்பதற்கு முன்னுரை வழங்க திரு கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பொங்கல் விழாவை கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் ரெட்மண்ட் தமிழ் பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல இந்த பொங்கல் விழாவிற்கு நமது மாணவ செல்வங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த செல்வங்களின் பெற்றோர்கள் அவங்கள வருக வருக என்று அழைக்கிறோம். அடுத்தது நமது பள்ளி நல்லா இயங்குறதுக்கு அயலாத உழைக்கும் ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், நூலகர்கள் மற்றும் வருகை குழு பதிவு, விழாக்குழு மற்றும் ஒர்க்கிங் குரூப்னு சொல்லப்படுற செயல் வீரர்கள் இவங்களெல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்னும் யாரையாவது மறந்துருந்தால் மன்னிச்சுக்குங்க. பட் எல்லாரையும் வாங்க வாங்க என்று வரவேற்று இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம முன்னேறுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ரெட்மண்ட் தமிழ் பள்ளி நடத்தும் இந்த பொங்கல் விழாவிற்கு வருகிறந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும், அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். விழா அப்படின்னாலே கொண்டாட்டம் தான். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் விழாக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொண்டாடிக்கிட்டே இருப்போம். முக்கியமாக ஏன் விழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னாடி பல நூறு வருடங்கள் பின்னாடி போய் பார்த்தோம்னா, மக்களுடைய ஒரு ஊரில் இருக்கிற மக்களுடைய ஒற்றுமையை உணர்த்தும் வகையாக எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து ஒரு விழாவை நடத்தி கொண்டாடுவது, பகிர்ந்து கொள்வது, அந்த மாதிரி காரணத்துக்காக தான் விழாக்கள் கொண்டாடப்பட்டிருக்கு. நாம் இப்போ நம்முடைய நிலத்தை விட்டு ஒரு 10,000 மைல் தள்ளி வந்திருக்கோம். ஆனாலும் நாம் நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றி நம்முடைய பொங்கல் விழாவை இங்கு கொண்டாடுகிறோம். அதில் கலந்து கொள்வது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பொதுவாகவே பொங்கல் விழா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஊரில் வீர விளையாட்டுகள் இருக்கும். ஜல்லிக்கட்டு நடக்கும், இளவட்டக்கல் தூக்குறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். இங்கே நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. நம்முடைய மாணவர்கள் எல்லாருமே குழந்தைகள், மாணவர்கள் அவங்களோட திறனை வெளிப்படுத்தும் விதமாக இங்கே
கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். இன்று இந்த பொங்கல் விழாவில் நாம் நம்முடைய மாணவர்கள் 21 நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்த போகிறாங்க. அது நடன நிகழ்ச்சியாக இருக்கலாம், நாடகம், பாட்டு, இந்த மாதிரி அவங்களோட திறனை வெளிப்படுத்தும் வகையில் இங்கே நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில நெறிமுறைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். ஒன்று, இந்த அரங்கில் வந்து தண்ணீர், உணவு கொண்டு வரக்கூடாது, உண்ணக்கூடாது, அருந்தக்கூடாது. அதை வந்து ரொம்ப கட்டாயமாக பின்பற்றுறாங்க. அதை கண்காணிக்கிறதுக்கும் இங்கே வந்து அவங்க வந்து ஆட்கள் இருக்காங்க. அதை பின்பற்றணும்னு உங்களை வேண்டிக்கிறேன். இரண்டாவது, இந்த நிகழ்ச்சி இன்று நம்முடைய 194 மாணவர்கள் பல வாரங்களாக பயிற்சி எடுத்து 21 நிகழ்ச்சிகளை இங்கே நடத்துகிறாங்க. அவங்களோட முயற்சி, அவங்களோட திறமைகளை பார்க்குறதுக்கு நம்ம இங்கே எல்லோரும் இருக்கோம். நம்ம இங்கே பண்ண வேண்டிய வேலை வந்து அவங்க வந்து மேடைக்கு வரும்போதும் அந்த நிகழ்ச்சியை முடித்ததுக்கு அப்புறமும் கைதட்டி அவங்கள வந்து பாராட்டுறது. அதுதான், கைதட்டி பாராட்டுவது வந்து அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதை பண்ணணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். பிறகு நிகழ்ச்சிங்க நடக்கும்போது மாணவர்கள் இங்கே வந்து பாடலோ நடனமோ செய்யும்போது தயவு செஞ்சு எழுந்து போக வேணாம், இல்லை ஃபோனில் பேசுகிறது அதெல்லாம் வேணாம். அது வந்து அவங்களுக்கு வந்து கவனச்சிதறலாக இருக்கலாம். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருப்போம், அப்போ நீங்கள் என்னனாலும் பண்ணலாம். அதை பின்பற்றுங்க. ஸோ இந்த நெறிமுறைகளை உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்முடைய பொங்கல் விழாவின் முதல் நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக நம்முடைய ரெட்மண்ட் பள்ளி மாணவர் தம்பி ஸ்ரீமன் ஸ்ரீனிவாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.